ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 50 வயசு மேலே ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு பேர பிள்ளைகள் பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ நல்லா இப்போல்லாம் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். அந்த இடத்துல இருக்க அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறனால அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை எங்கேயோ 3 கோடி 10 கோடி அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணி பெரிய ஃப்ளாட்டாக வாங்கிட்டு நல்லா லக்ஸரியஸாக ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடுறாங்க. போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம், எங்கள் கூடயே வந்துடுங்க, இந்த சின்ன வீட்டில் எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் பேரண்ட்ஸும் ஐயோ பிள்ளைங்க நம்மள ஆசையாக கூப்பிட்றாங்களேன்ட்டு இவங்களும் போயிடுறாங்க. அதில் ஒரு செல்ஃபிஷ் கூட இருக்குது. என்னென்னா அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஆள் தேவைப்படும். நம்ம பிள்ளைக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோன்னு பேரண்ட்ஸும் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் போயிடுறாங்க. இதெல்லாம் வரைக்கும் கரெக்டு, ஓகே தான். அங்கே போன பிறகு என்ன ஆகிடுதுன்னா, இப்போ என்ன மாதிரி இப்போ நான்லாம் எப்படின்னா, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மிடில் கிளாஸ் இருக்கிற இடங்கும்போது நான் மட்டுக்கு ஒரு பயிர் தூக்கிட்டு காய்கறி வாங்க போகிறதோ ஒரு கோதுமை மாவு அரைக்க போகிறதோ என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு ஒரு பணக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு அப்பல் மிடில் கிளாஸ் இடத்துல போய் நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் கூட நம்மளால் அந்த நம்மளோட மைண்டு செட்டு வந்து அதுக்கு செட் ஆகிறதில்ல. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பயிர் தூக்கிட்டு போக முடியாது, மாவு அரைக்க போகிறேன் அதுக்கு போகிறான்ட்டுலாம் போக முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து நிறைய வேறு மாதிரி இருக்குது. நான் ஒரு தடவை பார்த்து அசந்துட்டேன். இந்த மாதிரி இடங்களில் போய் ஒரு தடவை பார்த்துருந்தேன். ஹாஸ்டலில் என் பொண்ணு கொஞ்ச நாள் இருந்தால் அப்போ வந்து ஹாஸ்டல் இல்லை, அந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அப்போ பார்த்தா எல்லாம் வெறுங்கையோடு தான் போகிறாங்க வராங்க. யார் கையிலையும் ஒரு பையி எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்குவாங்களோ என்னவோ தெரியாது. அப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து அதெல்லாம் ஒரு மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு போனால் அது கௌரவ குறைச்சல் போல் இருக்குது. அதை மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது பொருந்தாத இருக்குது. ஏன்னா நம்ம காய்கறி வாங்கினாலும் சரி எது வாங்க நம்ம நேரடியாக பார்த்து வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்மளுக்கு வந்து 4 பேரை பார்த்தா ஒரு சிரிக்கிறதோ ஒரு பேசுகிறதோ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற எடுத்துகிட்டு போயிட்டு துண்டக்கானம் துணியை காணும் திருப்பி ஓடியாந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடுது. சில பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ அந்த லேடிக்கிட்ட நான் வந்து ஹஸ்பண்ட் வேறு இல்லை, பாவம் தனியாக இருக்காங்க. நான் சொன்னேன், உங்களுக்கான ஒரு ரெண்டுக்கு தான் இருக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு வீடு இருக்குது, தட்டு முட்டு சாமானோட இருக்கும், எந்த சாமானும் அவங்க வீட்டில் நீங்கள் இருங்க. பிள்ளைங்கள குழந்த பார்த்து கூப்பிட்டாங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருந்துட்டு சாட்டர்டே சண்டே உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வந்து ஒரு 2 நாள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அங்கேயே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கான இடம் அது இல்லை. ஏன்னா பிள்ளைங்கள பேர பிள்ளைங்க நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம கடமைங்கும்போது அது தப்பாது போகிறோம். பட் அதுக்குன்னு பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனால் அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அனுபவப்பட்டு என்கிட்ட சொன்னதுனால எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.